என்ன ஆசைன்னா, போலீஸ் ஆகணும்னு ஆசை. ஓகே. நான் அதுக்காக தான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் டிகிரியே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்தேன். ஏன்னா டக்குனு முடிச்சுட்டு டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட்ல போய் சேர்ந்துடலாம்னு சொல்லி. பெரிய கனவு. ஆனா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாது நான் ஏன் இந்த சோசியல் மீடியாக்குள்ள வந்தேன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டு நான் போட்ட ஸ்டோரியே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, Instagramல வந்து டான்ஸ் ஸ்டெர்லைட். அந்த ஒரு 13 பேர் பக்கம், 11 பேர் பக்கம் சுட்டுக் கொன்னதுலருந்தே என் முடிவுகள் மாற ஆரம்பிச்சுருச்சு. ஃபர்ஸ்ட் படமே அது ரிலேட்டடாவும் போகுது அப்படிங்கும்போது, காவல் மரணங்கள் அப்படின்னு போகும்போது, லாக்அப் டெத்லாம் போகுது அப்படிங்கும்போது, ரொம்ப கனெக்டடா இருந்தது. அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன சாமி கம்முனு நீ அதெல்லாம் வேணாம் சாமி, நமக்கு இந்த யூடியூப்லாம் வேணாம். கம்முனு நீ போலீஸே ஆயிடுறியா?" அப்படின்னாங்க. எனக்கு இல்லம்மா வேணாம். காரணம் என்னன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, என்னோட ரஃப் நோட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து போலீஸ், 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 போலீஸ் வாசன், போலீஸ் வாசன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அவ்வளவு பிடிக்கும். எங்க அப்பா வந்து மரண படுக்கையில இருக்கும்போது கூட, அப்ப வந்து எங்க அப்பா எஸ்ஐயா இருந்தாரு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா இப்போ எங்க மாமா வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐயா இருந்தாருன்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, "என்ன ஆகப் போற சாமி?" அப்படின்னு சொல்லி எங்க மாமா கேட்கிறாரு. எங்க அப்பா மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கும்போது, "நான் போலீஸ் ஆகப் போறேன்" அப்படிங்கும்போது, சிரிச்சாங்க 2 பேரும். "வேணாம்" அப்படின்னு சொல்லி.